Hi friends, welcome back to our channel Wow Recipe. Wow Recipe la இன்னைக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அதே மாதிரி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல இருந்து வர புது வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம ஒரு இன்ஸ்டன்ட் குழம்பு தான் செய்ய போறோம். வித்தின் 10 மினிட்ஸ்ல ஒரு சூப்பரான டேஸ்டியான ஈஸியான குழம்பு தான். அதாவது ஃபர்ஸ்ட் எனக்கு குழம்பே வராது செய்ய தெரியாதுன்னு சொல்றவங்க கூட ஈஸியா செஞ்சிடலாம். அவ்வளோ டேஸ்டான குழம்பு தான் செய்ய போறோம். வீட்டில் இருக்க வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, வெள்ளைப்பூடு, உப்பு, காரம், தேங்காய், அவ்வளோதான். இது எல்லாத்தையுமே ஒரே தான் மிக்ஸ் பண்ணி மிக்சியில் அரைச்சிட்டு பச்சையாகவே அரைச்சிட்டு ஒரு தடவை நம்ம குக்கரில் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் பன்னீரை கட் பண்ணி அதில் போட்டுட்டு நம்ம கொஞ்சோண்டு எவ்வளோ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றணும். அதாவது நம்மளுக்கு நல்லா கிரேவியாக வரணும்னா தண்ணி கம்மியாக ஊற்றி எண்ணெய் நல்லா போட்டு நம்ம வதக்கிட்டு வச்சிட்டோம்னா ஒரே ஒரு விசில் 5 மினிட்ஸில் வந்த உடனே நம்ம இறக்கிட்டோம்னா சூப்பரான டேஸ்டியான குழம்பு சூப்பராக ரெடி ஆயிரும். இது இந்த குழம்பு நம்ம ஈஸியாக செய்யலாம். யாராவது டக்குன்னு யாராவது விருந்தாள் வந்துட்டாங்க, கெஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி குழம்பு செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதேமாதிரி சப்பாத்தி வச்சுட்டு அதேமாதிரி குழம்பு வேகமாக செய்யறதுக்கு இது ஈஸியாக இருக்கும். சூப்பரான டேஸ்டியான 10 மினிட்ஸ் குழம்பு எப்படி செய்யலான்றத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் எப்படி செய்யலான்னு. வெங்காயம், இஞ்சி, வெள்ளைப்பூடு, தக்காளி, பச்சை மிளகாய், தேங்காய் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உப்பு, காரம். இது நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுற காரம் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி பச்சை காரம்னாலும் பரவாயில்ல. பன்னீரை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 100 கிராம் பன்னீர். இப்போ நான் அங்கே தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, வெள்ளைப்பூடு, உப்பு, காரம், தேங்காய் எல்லாத்தையுமே பச்சையாகவே மிக்சியில் அடித்தாச்சு. அதுதான் இது. இப்போ நம்ம குக்கர் வச்சு அதில் நம்மளுக்கு ஆயில் போட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே போட்டு கொஞ்சம் வதக்கிக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வதக்கி விட்டோம்னா சரியாக போகும். நல்லா வதங்கி மேலே எண்ணெய் வர மாதிரி நல்லா வதக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா 5 மினிட்ஸில் ஆயிரும். இது நல்லா வதக்கி எடுத்தோடனே அடுத்து நம்ம பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ ஆட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு பார்த்துட்டு மேலே ஆயில் வர மாதிரி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம குக்கர் ஒரு விசில் வச்சு எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு தேவையான இன்ஸ்டன்ட் பன்னீர் குழம்பு ரெடி ஆயிரும். கொஞ்சோன்னு கரம் மசாலா யூஸ் பண்ணுறவங்க அது யூஸ் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு குக்கர் மூடி வச்சிட்டோம்னா 5 மினிட்ஸில் நம்மளோட இன்ஸ்டன்ட் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிரும். பாருங்கள், இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணோடனே எப்படி ஆயிலெலாம் மேலே சூப்பராக டேஸ்ட்டாக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது குழம்பு. 5 மினிட்ஸில் நம்ம சப்பாத்திக்கு மாவு பிணைஞ்சு வச்சு இதை எடுத்துறதுக்குள்ளே ஈஸியாக செஞ்சிடலாம். இதில் பன்னீர் போடுற பிளேஸில் நீங்கள் உருளைக்கிழங்கு இல்லை சிக்கன் கூட இதே கிரேவி போட்டால் கூட சூப்பராக இருக்கும் இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறதுக்கு. பாருங்கள் எவ்வளோ டேஸ்டியாக, லுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்மளோட டேஸ்டியான ஈஸியான இன்ஸ்டன்ட் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா? நீங்களும் செய்யலாம்னு நினைக்கிறீங்களா? யாருனாலும் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக செய்கிற மாதிரி ஈஸியான குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது, டேஸ்டியாக இருக்கா அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நான் உங்களோட கமெண்ட்ஸ்க்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை பார்க்குறேன். பாய்.